வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 14 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு முதல் நாளே ராமேஸ்வரம் வந்து சேர்ந்த பொறுப்பாளர்கள். ஜூலை 27 அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், தேனி, திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தஞ்சை, திருச்சி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, கோவை, சிவகங்கை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலிருந்து நல்லூர் வட்டத்தின் மாவட்ட, துறை, மண்டல, கள, மாநில பொறுப்பாளர்கள் சுமார் 60 பேர் ஜூலை 26 அதிகாலை முதல் வரத் தொடங்கினர். வந்தவர்கள் அனைவரும் SSM மஹாலில் தயாராகி காலை சிற்றுண்டி முடித்து தனுஷ்கோடி கடலுக்கு சென்று அதன் இயற்கை எழிலை கண்டு ரசித்ததோடு பலர் குளியலிலும் ஈடுபட்டனர். அத்துடன் 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல், வெள்ளம், பேரழிவில் சிக்கி சிதைந்த அந்த காட்சிகளையும் கண்டனர். அடுத்து சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் ஆற்றிய எழுச்சிமிக்க உரையினால் உலக நாடுகளின் அழைப்பை ஏற்று பல மாதங்கள் பல நாடுகளில் சுவாமி விவேகானந்தர் சுற்றுப்பயணம் முடித்து இந்தியா திரும்பினார். இலங்கை வழியாக ராமேஸ்வரத்தில் கப்பலில் இருந்து இறங்கிய சுவாமி விவேகானந்தரின் பாதம் தமது தலையில் வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி அவரை வரவேற்றார். அப்போது விவேகானந்தர் தரையிறங்கியவுடன் கடற்கரை மண் எடுத்து தம் உடலில் பூசிக்கொண்டு அந்த உணர்வுடன் கூடிய இடத்தில் எழுப்பியுள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்வையிட்டனர். அங்கே சிறிது நேரம் அமர்ந்து நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ சம்பவத்தை விளக்கினார். அப்போது அங்கு வந்த சுற்றுலா பயணிகளும் அதை சுவாரஸ்யமாக கேட்டனர். அதனைத் தொடர்ந்து கலாம் ஐயாவின் இல்லத்திற்கு சென்ற பொறுப்பாளர்களை கலாம் ஐயாவின் பேரன் ஷேக் தாவூத், ஷேக் சலீம் ஆகியோர் வரவேற்றனர். கலாம் ஐயாவின் அண்ணன் மகள் நசீமா மரைக்காயர் அனைவரையும் அன்புடன் விசாரித்து நல்லூர் வட்டத்தின் தொடர் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். அடுத்து மாடியில் அமைத்துள்ள ஹவுஸ் ஆஃப் கலாம் நினைவு கண்காட்சியினை பார்வையிட்டனர். பகல் உணவிற்கு பிறகு நடைபெற்ற சந்திப்பில் நல்லூர் வட்டத்தில் தாங்கள் இணைந்தது எப்படி என்பது முதல் தொடங்கி தமது வாழ்க்கையில் நல்லூர் வட்டம் ஏற்படுத்திய மாற்றம், திருப்பு முனை போன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது சுவாரஸ்யம். அடுத்து மாலை தேநீருக்கு பிறகு சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளும் அதற்கான தீர்வும் பற்றி குழுவாக வீதி நாடகமாக நடித்து காண்பித்தனர். நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஜூலை 27 காலை 8 மணிக்கு பேக்கரும்பில் உள்ள கலாம் நினைவிடத்தில் கலாம் ஐயாவின் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனையில் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. அரசு பணியில் அமர ஆதாரமாயிருந்த அன்பு பாரதம். லட்சிய சமுதாயத்தின் அடையாளம் நேர்மையான நிர்வாகம். அதை வலியுறுத்தி போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வரும் நாகப்பட்டினம் அன்பு பாரதம் பயிற்சி மையத்தில் பயின்று வெற்றி பெற்று இன்று திருமதி சந்தியா, திருமதி ரம்யா, திருமதி ஜெயபாக்கியலட்சுமி, திருமதி கவிதா, திருமதி சாந்தி, செல்வி ரஞ்சிதா, திரு ரமேஷ்குமார், திருமதி நித்யா, திருமதி சத்யா ஆகியோர் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக ஆணைகள் பெற்றதாக இப்பயிற்சி மையத்தின் தலைவர் குட்டியப்பன் தெரிவித்தார். தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் கிராம வளர்ச்சிக்குழு வாராந்திர 4வது சந்திப்பு ஜூலை 25 வெள்ளிக்கிழமை இன்று நடைபெற்றதாக கிராம வளர்ச்சிக்குழு பொறுப்பாளர் பூ ராஜரங்கம் தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக். திருச்சி மாவட்டம் பாடலூர் அடுத்து ஸ்ரீதேவி மங்கலம் கிராமத்தில் வசிக்கும் இயற்கை விவசாயி அழகுத்துறை அவர்களை அவர்களுடைய இல்லம் சென்று சந்தித்து அழகுத்துறை அவர்களின் குடும்பம், அவரது விவசாயம், அவரது கிராம நிலை பற்றி பேசியபோது ஏற்பட்ட புதிய நம்பிக்கை காரணமாக தங்கள் கிராமத்து இளைஞர்களை தன்னுடன் இணைத்து கொண்டு நல்லூர் வட்டத்தின் திட்டமிட்ட செயல்பாடுகளை செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை திரு அழகுதுரை தெரிவித்ததாக திரு அசோக்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.